தமிழகத்தில் அதிக வெப்பநிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் கோடை கால வெயிலை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். எந்த மாதிரியான பொருட்கள் சாப்பிடலாம்? குளிர்ச்சியான பொருட்கள் எந்த மாதிரி குளிர்ச்சியான பொருள் சாப்பிடலாம்? பன்னீர் திராட்சை, தர்பூசணி, வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிட்லாம். வேறு எந்த மாதிரியான இது? வேறு பச்சை வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்லாம். வாட்டர்மெலன், சாத்துக்குடி ஜூஸு, லைம் ஜூஸு, மோர் குடிக்கலாம். வெள்ளரிக்காயெல்லாம் சாப்பிட்லாம் வெயிலுக்கு. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மோர் சாதம் சாப்பிட்ணும். அடுத்தது இளநீர் அதிகமாக குடிக்கணும். இளநீர் அதிகமாக குடித்தாக்கா உஷ்ணத்தை கம்மி பண்ணும். அதே மாதிரி கார வகைகள், இந்த கார குழம்பு இதெல்லாம் சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் கம்மி பண்ணி சாப்பிட்ணும் வெயிலுக்கு. ஏன்னா அதே போல் மெயின் என்னன்னாக்கா, மனிதனுக்கு நோய் அண்டாத பட்சத்தில் வெயில் காலத்தில் மாமிசங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணிவிட்டு காய்கறி, கீரை வகை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக நமக்கு அந்த நோய்கள் எதுவும் அட்டாக் பண்ணாமல் நமக்கு சீரும் சிறப்பமாக வாழ்க்கையில் இருக்கலாம். கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காதுங்க, அதெல்லாம் தப்பான விஷயம். அது எங்கேருந்து தண்ணி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது எங்கேருந்து தண்ணி, வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க, தர்பூசணி சாப்பிடுங்க. நம்ம விவசாய நிலத்தில் என்னென்ன விளையுதோ அதெல்லாம் சாப்பிட சொல்லுங்களேன். அதுதான் நம்மளுக்கு இயற்கை. அடிக்கிற வெயிலுக்கு எப்பயும் பெரும்பாலும் பார்த்தோன்னா, இப்போ எப்பயும் வெயில் காலத்தில் நம்ம உடம்புல எப்பயுமே பார்த்தோன்னா தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். தண்ணி இல்லாத பட்சத்தில் பார்த்தோன்னா, அதனால தான் பார்த்தோன்னா மக்களுக்கு மயக்கம் வருது, சில பேர் இறந்து போகிறத கூட ஒரு காரணமாக அமையுது. அப்போ உடம்புல டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும்னா வெயில் காலத்தில் பெரும்பாலும் இயற்கையாக நம்ம விவசாயி பண்ணக்கூடிய வெள்ளரி பழமாக இருக்கட்டும், தர்பூசணி பழமாக இருக்கட்டும், மற்றபடி பார்த்தோன்னா இந்த நீர்ச்சத்து உள்ள பழங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணோம், உடம்புக்கு நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு இருக்கணும். பெரும்பாலும் என்ன பண்ணோம்னா வெயிலில் அலையிறதா பெரும்பாலும் என்ன பண்ண தவிர்த்துக்கணும். இந்த வெயில் காலத்தில் பெரும்பாலும் லீவு விடுறாங்கன்னா, மாணவர்களுக்கு விடுமுறை விடுறாங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணும்போது தான் மாணவர்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அதை விட்டு நம்ம வெயில் அலையிறது இல்லை தண்ணி குளங்கள் இதுமாரி போகிறதுன்னு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, இப்போ மாணவர்கள் என்ன பண்ணால் தவிர்த்துக்கணும். நல்லா இப்போ கிட்டத்தட்ட வெயில் இந்த 120 வெயில் அடிக்கிறதால டெய்லியும் நல்லா தண்ணி குடிக்கணும், இளநீ குடிக்கணும். இந்த பழங்களை ஐட்டம் எல்லா பழங்களும் சாப்பிடணும். பொதுவாக எல்லா பழங்கள் ஐட்டம் என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ அந்த பழங்களை எல்லாமே ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். சாப்பிடாதான் அது நம்மளுக்கு ஒன்றுச்சு. தண்ணி பழம் ஜூஸ் டெய்லியும் சாப்பிடணும். இளநீ டெய்லியும் குடிக்கணும். வாரத்தில் 2 மணி நேரம் தான் குடிக்கணும். அப்படின்னப்போ நம்ம தண்ணி சத்து சேரணும் உடம்புல. கோடை வெயிலை எவ்வாறு சமாளிப்பது தொடர்பாக ஈரோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். ஈரோடுல வெயில் ரொம்ப சுட்டெரிக்கிற மாதிரி இருக்கு, வெளியவே வர முடியல. இப்போ இதை நம்ம சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நொங்கு, இளநீர் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடணும். தண்ணி அதிகமா குடிக்கணும், வெயில்ல அதிகமா போறத தவிர்த்துக்கணும். சன்ஸ்கிரீன் இந்த மாதிரிலாம் போட்டு ஃபேஸை டேன் ஆகாம பாத்துக்கலாம். வெயில கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா, மதியம் டைம்ல வெயில் வராம கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் குளிர்ச்சா ஏதாச்சும் சாப்பிடலாம், செய்யலாம். இந்த மாதிரி தாங்க ஏதாச்சும் பண்ண முடியும். ஏன்னா வெயில் இந்த வருஷம் மழைன்றதே சுத்தமா கிடையாது. அதனால ஈரோட்டுல போன வருஷம் விட இந்த வருஷம் ஜாஸ்தியா தான் இருக்கு வெயில். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியல. மழை எது பெஞ்சா மட்டும் தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும். கோடை வெயில்ல மோர், இளநீர் இது மாதிரி குடித்து நம்மளுடைய கோடை காலத்தை இது நிற்கலாம். ரெண்டாவது மக்கள் 12 மணிலேருந்து ஒரு 4 மணி வரையும் வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளே தற்காத்துக்கணும். வெப்பத்திலிருந்து தண்ணிக்க முடியும். நம்ம வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். இது என்னோட ஐடியா. அது இருக்கத்தான் செய்யும். அவங்களும் அது மாதிரி ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். வெயில் அதிக நேரம் தருவது அவங்கள பாதிக்கும் உள்ளாகும் என்று தெரியுது. நீர் ஆகாரம் சாப்பிடலாங்க. வெயில் டைமில் காலையில் முன்னாடியே நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துட்டு நீர் சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெயில் இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஆமாங்க, மரம் எல்லாம் நிறைய வெட்டிட்டாங்க. அதனால ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அதனால மரங்களை வளர்த்தோம்னா கொஞ்சம் மழை பெய்யும், நல்லாயிருக்கும். ஆமாங்கடா, எல்லா ஈரோட்டை சுற்றி எல்லா ரோட்லேயுமே மரத்தை வெட்டிட்டாங்க பூரா. அதுதான் வெயில் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே. தண்ணி எடுத்துக்கோங்க, எல்லாரும் ரெகுலராக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க. மோர் இதெல்லாம் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சு பழகுங்க. முடிஞ்ச அளவுக்கு தர்பூசணி, நீர்க்காய்கள், கனிகள் அந்த மாதிரி இருக்கிறத வீட்டில் வாங்கி வச்சுட்டு ரெகுலராக குடிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். வெயிலின் தாக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வெயில் போகிறோம், இங்கே நின்றுட்டு இருக்கேன். வெளியில் போகவே முடியல. 104 டிகிரிக்கு மேலே அடிக்குது. ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் அக்னி வேறு ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 8 நாள் தான் இருக்குது. என்ன பண்ணுறோன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
நானும் தர்பூசணி அதையும் இதுவும் சாப்பிட்ருந்தாலும் ஒன்றும் முடியல. இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில். என்ன பண்ண எவ்வளோ அதிகம்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அதிகமாக தான் இருக்குது போன வருஷம் காட்டில். இதுக்காக நீர் மோர் அந்த மாதிரி மோர் ஐட்டம், இந்த கூலிங்கான காய்கறி, இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு தான் நம்ம சூட்டை தணிச்சுக்கோங்க. இல்லை தண்ணி தானே, ஃபுல்லாக தண்ணி சாப்பிட்லாம். இளநீ சாப்பிட்றது புரியுதுங்களா, மோர், அந்த கம்பங்கூழ் இந்த மாதிரி சாப்பிட்டு தானே. ரொம்ப வெயில் முடியாமல் இருக்குண்ணே. விட போன வருஷம் கூட இந்த டைம் அதிகமாக இருக்குண்ணே. ஈரோடு தான் நம்பர் 1ன்னு நினைக்கிறேன். வெயில் அதிகமாக இருக்குது, தண்ணி தான் அதிகமாக குடிக்கிறதுண்ணே. என்ன பண்ணுறது, கரும்பு ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிட்றோம். கோடை வெயிலை சமாளிக்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். ஹீட்டான பொருள் சாப்பிடக்கூடாது. குளிர்ச்சியான மோர், வாட்டர்மிலன், ஜூஸஸ் அது மாதிரி பொருள் எடுத்துக்கணும். நல்லா பழைய நைட்டு வச்ச சாப்பாடு வந்து காலையில் நல்லா மத்தில் போட்டு கடைஞ்சி ஒரு தயிர் ஊற்றி அடித்து 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம் போட்டு காலையில் ஒரு சொம்பு வச்சுட்டு வந்தால் அதுவே போதும். அதுவே குளிர்ச்சி தான். இதுக்கு மேலே வேறு எதுவுமே பண்ணவும் தேவையில்லை. சப்போஸ் அது மீறி எதுனா வெயில் இன்னும் தாக்கத்தை அதிகமாக இருந்தால் ஒரு வாட்டர் மெலனு, ஒரு லெமன் ஜூஸோ அது மாதிரி நல்லா சில்லுன்னு குடித்தா உடம்புக்கு நல்லா ஆறுதல். பழைய சோறு, தயிர் விடிய வேறு எதுவும் குளிர்ச்சியான பொருள் எதுவுமே கிடையாது. நல்லா மோர் நிறைய சாப்பிட்ணும். தயிர் மோர் சாதம் நிறைய சாப்பிட்ணும். அப்புறம் இந்த சாண்ட்விச் இருக்குங்களா, சாலட், அது சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் ஐட்டம் கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம். கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த லெமன் ஜூஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப காரமானது ஹெவி ஃபுட்டெல்லாம் எதுவும் எடுத்துக்கூடாது. வெயில் நேரம் ஒரு 2 மந்த் வரைக்கும் லைட்டாக எது இருக்கோ அதை வரைக்கும் எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். முதல்ல ஃப்ரூட்ஸ் ஐட்டம் நிறைய சாப்பிட்லாம். தயிர் மோர் மோஸ்ட்லி நிறைய சாப்பிட்ணும். இந்த ஒரு 2 மந்த் வரைக்கும், ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் கொஞ்சம் வெயில் வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்ணும். காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கூடாது. ஆமாம். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஐட்டங்கள் நிறைய அந்த அளவுக்கு மோஸ்ட்லி நிறைய சாப்பிடக்கூடாது. இப்போது அதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் வயிற்று பிரச்சனை வரும், வயிற்று எரிச்சல் வரும். சாதா நார்மல் ஃபுட்டு சாப்பிட்டாலே நல்லது. தயிர் சாதம், மோர் சாதம் அந்த மாதிரி. தயிரில் நிறைய தண்ணி ஊற்றி மோர் அதை குடிக்கணும். அப்புறம் இந்த பதநீர் கிடைக்கிது, பதநீர் குடிக்கலாம். பதநீர் வந்து ரொம்ப பேர் குடிக்க மாட்டேங்கிறாங்க, எதுனாலன்னு தெரியல. பட் வெரி குட். அதில் கால்சியமும் இருக்குது, நிறைய சத்து இருக்குது பதநீரில். எலும்புக்கு நல்லது, பல்லுக்கு நல்லது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பதநீர் நல்லா பப்ளிசிட்டி பண்ணி பதநீர் குடிக்க வைக்கணும் காலேஜில், ஸ்கூல்லலாம். நல்லா தயிர், மோர் அந்த மாதிரி ஆகாரம் சாப்பிட்ணும். நல்லா சக்தியான பொருள் சாப்பிட்டு நல்லா நெகிழ பார்த்து இருக்கணும். பாதுகாப்பாக இருக்கணும். எந்த ஒரு குறை இருக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வயசான காலத்தில் அதிகமாக நம்ம சுற்றவும் கூடாது. அதிகமாக குளிர்ச்சியான ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். இந்த பழங்க, ஜூஸுங்க அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா கூழ் குடிப்போம், பழைய கஞ்சி குடிப்போம். பழைய கஞ்சி இந்த மாங்காவை அம்மியில் வச்சு நெசுக்கி அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். இங்கே சென்னையில் அப்படி சாப்பிட முடியாதுல்ல. அதனால் பழம், ஜூஸு அது மாதிரி எதனா சாப்பிட்லாம். பழங்க, ஜூஸுங்க, பப்பாளி பழம், முக்கியமாக இந்த வெய்ய காலத்துக்கு இந்த பப்பாளி பழம் சாப்பிட்லாம். வெய்ய காலத்துக்கு பார்த்திங்கன்னா உணவுன்னு பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் உணவுகளை நம்ம ஏற்றணும். இளநீர், நொங்கு அந்த மாதிரி பழ வகைகளை எடுத்துக்கலாம். பாதுகாப்பு உரம் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய தேவை காலைக்குள்ளே வெயிலுக்கு முன்னாடியே முடிச்சுக்கணும். ஒரு 10 மணிக்கு போகிறாங்கன்னா, இப்போ நாங்கள் ஆதார் கார்டுக்கு வந்துக்கிறேன், காலையிலே வந்துடும். ஒரு 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் மத்தியானம் வேலை இல்லைன்னா சாயந்தரத்துக்கு அதுக்குள்ளே முடிச்சுக்கணும். வெயிலுக்குள்ளே முடிச்சுக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும். இந்த மாதிரி கூழ், மோர், கம்மங்கூழ் ரொம்ப குளிர்ச்சி. இன்னும் அந்த மாதிரி ஐட்டம் நல்லா சாப்பிட்ணும். இளநீர் குடிக்கணும், தர்பீஸ் சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா சாப்பிட்டு இருந்தால் கொஞ்சம் இந்த வெயிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். தேவையில்லாமல் வெளியில் வரக்கூடாதுங்க. நம்பர் 1 தேவைக்கு மட்டும் வெளியில் வரணும். தண்ணி நிறையா குடிக்கணும். இது 2 மேக்ஸிமம் இருந்தாலே போதுமானது. கூலிங்காக எல்லாம் இது பண்ணணும். வெயில் கொடை கடை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வெயிலை போக்குறதுக்கு இதுமாரி பண்ணிக்கணும். வெயில் தான் அதிகமாக தான் இருக்குது. வெயில் என்ன பண்ணுறது, எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் காலத்தில் எக்ஸ்ட்ரா 1-2 லிட்டர் தண்ணி குடிச்சு நம்ம வச்சுக்கணும். எங்கெங்கே போகிறோமோ நமக்கு வந்து சால்ட்டு, சுகர்லாம் கம்மியாகிடும் உடம்புல. போகிற இடத்துல ஒரு இளநீ, ஃப்ரூட் ஜூஸு அந்த மாதிரிலாம் நம்ம குடிச்சு வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம இந்த வெயிலேருந்து நம்மளை ஈஸியாக பாதுகாத்துக்கலாம். வெயிலின் தாக்கத்தை எதிர்கொள்வது குறித்து கன்னியாகுமரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம்.
நாகர்கோவில்ல முன்னாடியோட இப்ப ஜாஸ்தி வெயில். மே மாசத்துல வரக்கூடியது இப்ப ஏப்ரல்லயே நல்லா இருக்கு. இதுல இப்போ நிறைய பேருக்கு வேக்கூர் இந்த மாதிரி அலர்ஜி எல்லாம் அதிகமா ஆயிட்டு இருக்கு. மேக்சிமம் வெயில்ல வெளியே வராம நீங்க வீட்டுல அதிகமா இருக்க பாருங்க. நல்ல தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுங்க. வெயில் தாக்கத்துல இருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். பயங்கரமா இருக்குது. அதனால பிள்ளைகள் தூங்க முடியல, வைக்க முடியல. ஸ்கூலுக்கு போற வழியிலும் கஷ்டமா இருக்கு. அதனால வீட்லயுமே நைட்ல இருந்தாலுமே மேல தன்னாலே விசர்க்குது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் வெயில. கல்யாண மாவட்டத்துல கல்யாண மாவட்டத்துல நார்ல ரொம்ப கூடுதலா இருக்கு சார். மே மாசம் ஆரம்பிக்கக்கூடிய கத்திர வெயில் இப்ப ஏப்ரல்லே ஆரம்பிச்சு ரொம்ப கொடூரமா இருக்கு. ஃபேன் கிடையாது, கரண்ட் போயிடுச்சுனாவே ரொம்ப கஷ்டம்தான். கரண்ட் அடுத்த மாசம் இருக்காதுன்னு சொல்லுதாங்க. நீங்க அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும். பெரியவங்க எல்லாம் வெளியே வர வேண்டாம், வயசானவங்க இளம் பிள்ளைகள்லாம் இந்த சின்ன வயசு பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் வெயில்ல இது பண்ணாம பார்த்து கவனமா இருக்கணும். உடம்புக்கு விழுந்த ஆகாரங்கள் சாப்பிடுங்க. நல்லபடியா வெயிலுக்கு வெளியில வராம வீட்டிலேயே இருந்து பாதுகாப்பா இருங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாயிடுச்சு. கடுமையான வெயில், பெரியவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிறு பசங்கள்லாம் வெளியில வராதிங்க தயவு செய்து. ஏன்னா இயற்கையான உணவை சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் அந்த மாதிரி வீட்டுல மோர் அந்த மாதிரி தான் சாப்பிடுங்க. மேக்ஸிமம் தண்ணீர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. எல்லாருமே நார்மலா இருக்க இப்போ வீட்டுலாம் ஏசி ஃபேன் இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது. எல்லாரும் கரண்ட் பில் அதிகம். இதுல வேற நிறைய லோ வோல்டேஜ் இருக்கு, கரண்ட்டை வேற கட் பண்றாங்க. சின்ன பிள்ளைலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவுசெய்து பெரியவங்க வயசானவங்க எல்லாம் வெளியில வர வேண்டாம். வந்தா கண்டிப்பா தண்ணி அதிகமா நிறைய குடிங்க. வெயில உங்க பாதுகாத்துவாங்க, வீட்டுல இருந்து உங்களை பாதுகாத்துவாங்க. என்றென்றும் இல்லாத அளவு இந்த ஆண்டு வெப்பமானது உச்சத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது. கால சூழ்நிலையில் விலைவாசி ஏற்றத்தை போல வெப்பமும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், குறிப்பாக மரங்கள் முற்றிலும் அழிக்கப்படுகின்றன. சாலை போடுகிறோம் என்று சொல்லி மரங்கள் அழிக்கப்படுகிறது, மலைகள் சுரண்டப்படுகிறது கனிம வளம் என்று. ஆகவே இந்த மலையும் மரமும் இல்லை என்றால் நிச்சயம் இதைவிட இன்னும் அதிகமாக பாதிக்கப்படும். எனவே அரசாங்கமானது முதலாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியது மரங்கள் வளர்க்க வேண்டும், மரங்களை வெட்டக்கூடாது, கனிம வளம் சுரண்டப்படக்கூடாது, மலைகள் நிச்சயமாக நன்றாக நிற்க வேண்டும். அதுதான் வெப்பத்தை உறிஞ்சி தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கும்.